அனைவருக்கும் வணக்கம். திருச்சி GOVT மணிகண்டத்தில் இளநிலை பரிசாளராக ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த வயசு இப்போ நம்ம இந்த வயசை எப்படி கலட்டி திரும்ப ஃபிட் பண்ணுறது, இந்த இதில் வயசில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூணு கட்டியாச்சு, அடுத்ததாக கட்டிடலாம். நம்ம வயசை கட்டியாச்சு. இது ஃபிக்ஸட் ஜா, இது மூவபிள் ஜா, இது ஸ்பிண்டில் உள்ளே வந்து ஸ்கொயர் த்ரெட் போட்டிருப்பாங்க. அதை நாங்கள் காட்டுறோம். ஃபிக்ஸட் ஜா, மூவபிள் ஜா, இது ஹார்ட் ஜா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹார்ட் ஜா வந்து போல்ட் போட்டு டைட் வச்சுருப்பாங்க. நம்ம வேணும்னா அதை வச்சுக்கலாம், இல்லைன்னா ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். இதில் நர்லிங் போட்டிருக்காங்க. நீங்கள் ஜாப் வச்சு டைட் வைக்கல க்ரிப்பாக பிடிக்கும். நம்ம அந்த ரட்டை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஸ்கொயர் த்ரெட் போட்டிருக்காங்க. ஸ்ப்ரிங்கு இங்கிட்டும் வாசர் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வாசர் வச்சு காற்று பின் போட்டிருக்காங்க. காற்று பின் வந்து இந்த வாசருக்கு மேலே இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அந்த பக்கம் இங்கிட்டும் இடிக்கும். நீங்கள் ஜா பீஸ் வைக்கல வந்து உங்களுக்கு டைட் வைக்க முடியாது. அதனால் வந்து இந்த வாசருக்கு கரெக்டாக தான் காற்று பின் போடணும். காற்று பின்னு நம்ம காற்று பின் எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்கலாம். காற்று பின்னு நம்ம ஸ்பிண்டில் வெளியே எடுத்துடலாம். ஸ்பிண்டில் இதில் தான் அந்த ஸ்ப்ரிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, இந்த ஸ்ப்ரிங் போட்டு இந்த இடத்துல தான் அந்த காற்று பின் லாக் பண்ணியிருப்பாங்க. ஸ்கொயர் த்ரெட் போட்டிருக்கோம். நீங்கள் வந்து வயசில் வச்சு ஓவராக டைட் வைக்கல இந்த ஸ்கொயர் த்ரெட் வந்து மரம் வந்து டேமேஜ் ஆகி அவங்களால அப்புறம் இந்த ஸ்பிண்டிலே மாற்றுற மாதிரி வரும். இது மூவபிள் ஜா, இது ஃபிக்ஸட் ஜா. ஃபிக்ஸட் ஜா நம்ம வயசில் எப்போவுமே பெஞ்சில் செட் பண்ணல இந்த இது வந்து ஃபுல்லாக லாக் ஆகிருக்க மாதிரி தான் வைக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி தான் செட் பண்ணுவோம்.
இப்படி பாதி வெளியே தெரிய மாதிரி வச்சு செட் பண்ணிங்கன்னா வைஸில் வச்சு வந்து நீங்கள் வந்து டைட் வைக்கல, ஜாப் வச்சு டைட் வைக்கல, இந்த இது வந்து இந்த இதில் தான் வந்து மூவபிள் ஜாப் உள்ளே போகும். அப்படி நீங்கள் நீங்கள் டைட் வைக்கல இந்த இது வந்து உங்களுக்கு உடஞ்சி போயிடும். உடஞ்சி போச்சுன்னா நீங்கள் இந்த வயசை திரும்ப யூஸ் பண்ண முடியாது. அதனால் எப்போவுமே கரெக்டாக இந்த பாதி இது உள்ளே போயிருக்க அளவு தான் வச்சு செட் பண்ணணும். இப்போ வந்து ஃபிக்ஸட் ஜாவும் மூவபிள் ஜாவும் வந்து கேஷ் அயர்ன் மெட்டீரியலில் வந்து செஞ்சுருப்பாங்க. ஸ்பிண்டில் வந்து கன் மெட்டலில் செஞ்சுருக்குது. இப்போ நம்ம வந்து மூவபிள் ஜாப்புக்கு க்ரீஸ் போட்டாச்சு. ஸ்பிண்டில் வந்து ஸ்கொயர் த்ரெட் க்ரீஸ் பண்ணணும். ஸ்பிண்டில் இப்போ க்ரீஸ் போட்டாச்சு. ஸ்பிண்டில் க்ரீஸ் போட்டாச்சு, ஃபிக்ஸட் ஜாக் க்ரீஸ் போட்டாச்சு, மூவபிள் ஃபிக்ஸட் ஜாக் ரெண்டு க்ரீஸ் போட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ப்ரிங்கை வந்து செட் பண்ணிக்கலாம். டென்ஷன் ஸ்ப்ரிங்கு நம்ம அந்த நட்டை வந்து போட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த காட்டு பின்னை வந்து இதெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வாஷர் போட்டுக்கணும், அடுத்து டென்ஷன் ஸ்ப்ரிங்கு, திரும்ப ஒரு வாஷர் போட்டுக்கணும். கரெக்டாக அந்த காற்று பின் வந்து அந்த வாஷர் எட்ஜில் கரெக்டாக இருக்கணும். நம்ம காற்று பின் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் காற்று பின் லாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து எட்ஜில் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குது. இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாப் பீஸ் வச்சு டைட் வைக்கையில் வந்து உங்களுக்கு வந்து இடிக்கும், ஒழுங்காக வந்து டைட் வைக்க முடியாது. அதனால் இப்போ இந்த இதை வந்து நம்ம வந்து மடக்கி விட்டுக்கலாம். சரி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைஸ் வந்து லாக் பண்ணிக்கலாம் பெஞ்சில். போல்ட்டை போட்டு பெஞ்சில் வச்சு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வயசை வந்து கழட்டி மாட்டிட்டோம். இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.